something we are getting from OLX அப்படின்னா அவங்க ஒரு கஷ்டத்துக்காக அதை விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை வாங்கிக்கிறோம். அப்ப அந்த பொருள் மூலமா அந்த கஷ்டம் நம்மள வந்து தொத்திக்குமா? நம்ம வாங்குற பொருள் எந்த ஒரு எனர்ஜியை கேரி பண்ணி இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது. சில பொருட்களை வந்து ஓவராலா புத்தம் புதுசா காட்டுறேன் பேர் வழின்னுட்டு பாலிஷ் பண்ணி கிளிஷ் பண்ணி வந்து செகண்ட் ஹேண்ட் விற்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப புதுசா இருக்கணும் பிசினஸ். இவங்க எல்லா விதத்திலுமே நல்லா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பண்ணி அவங்க ரொம்ப மோசமா போனவங்க எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி நம்ம வந்து ஒரு வாஸ்து ரிலேட்டடுக்கு வந்து பஞ்சபூதங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, எனர்ஜிக்கு அது விஷயத்தில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எந்த ஒரு பொருள் நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்குறோம் அப்படின்னாலுமே ரொம்ப கவனம் தேவை. அதை கிளென்ஸ் பண்ணுறது எப்படின்னா, உப்பு பரிகாரம் அப்படிங்கிறதுல அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிற அந்த உப்பை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்? இப்போ நம்ம வண்டியிலையோ எங்கேயாவது போகிறோம், அப்படி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு சவம் மாதிரி ஏதாவது முன்னால் வருதுன்னு வச்சுக்கோங்க. சில டைமில் அதை நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட எனர்ஜி நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சில்லற காயின் இருந்ததுன்னா அது பக்கத்தில் ஏதாவது கிரேவியார்டு இருந்தால் அந்த கிரேவியார்டுக்குள்ள போடணும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பரிகாரமாகவே இருக்கும். ஓரளவு ஃபைன் டைனிங் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கூட போய் பார்த்தோம்னா அவங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு இடத்துல பவுல் வச்சு உப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஒரு அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்காங்கன்னா, க்ளாசெட் எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. க்ளோஸ்டாகவே இருக்காது. ஆனால் அது க்ளோஸ்டாக தான் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் சரி வெளியிலையும் அது க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இல்லைன்னா உப்பை வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், ஒரு பதவி வரணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தை மட்டும் வழிபட்டா பத்தாதா? இல்லை அந்த மாதிரி அக்ரெசிவான ஒரு அந்த டார்க் எனர்ஜி நமக்கு தேவைப்படுதா? இருக்குது. யக்ஷினிகள்ங்கிறது எல்லாமே இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும் நமக்கு கொஞ்சம். பட் அது நீண்ட காலம் நம்ம வச்சு ட்ராவல் பண்ணலாமான்னா கூடாது. இந்த யக்ஷினிகள்லாம் வந்து உபாசனை கொடுத்துருக்கேன். மெயினாக ஒரு 2 யக்ஷினி கொடுத்துருக்கேன். நிறைய யக்ஷினிகள் இருக்குது. நம்ம எல்லா கர்ணபிஷாசினியும் யக்ஷினி இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. அது பண்ணினோன்னா நம்ம உலகத்தை ஆளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் அது பண்ணவே முடியாது. ப்ராக்டிக்கலாக உண்மையாக தெரிஞ்சவனால அதை பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு வணக்கம் குருஜி. குருஜி, இப்போ ரொம்ப முக்கியமான சந்தேகம் இது. இந்த OLXல வந்து நிறைய பேர் நிறைய பொருள் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா? எது ஒன்று வேணானாலும் OLXல போட்டால் அது வித்துடுறது. யாரோ ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறான். யாரோ ஏதோ ஒரு பொருளோ வாங்கல, ஃபர்னிச்சரோ ஏதோ சம்திங் we are getting from OLX அப்படின்னா அவங்க ஒரு கஷ்டத்துக்காக அதை விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வாங்கிக்கிறோம். அப்போ அந்த பொருள் மூலமாக அந்த கஷ்டம் நம்மளை வந்து தொத்திக்குமா? அப்படி அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சுத்தி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? கிளென்சிங் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்து எனக்கு கொரோனா டைமில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்ச போது நான் ஓவராலாக வந்து ஆன்லைனில் ஒரு 32 கோர்சஸ் எடுத்திருக்கேன். நிறைய மல்டிபிள் மெத்தட்ஸ், அக்கல்ட் ரிலேட்டட், மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டட், உபாசனைகள், இந்த மாதிரி ஒரு 32 இது எடுத்திருக்கேன். அதில் சைக்கோமெட்ரின்னு சொல்லி ஒன்று எடுத்திருந்தேன். சைக்கோமெட்ரி அப்படின்றது என்னென்னா, இப்போவுமே அதுவுமே வந்து அகைன் நம்ம சைக்கோமெட்ரிங்கிறது இட் இஸ் அக்குல் சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து சர்டன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அது நம்ம வந்து அதை தொட்டுட்டு அதை ரீட் பண்ணுவாங்க. இன்னுமே அந்த ரீடர்ஸ் இருக்காங்க. நான் அதை எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே நம்ம வந்து தொட்டோம்னா அந்த ஆப்ஜெக்டில் யார் வச்சுருந்தாங்கிறத சொல்கிறவங்க கூட இன்னும் இருக்காங்க. எப்படி ஃபாரன்சிக் மாதிரியோ அது மாதிரி இருக்கிற ப்ராக்டிசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதோட எனர்ஜி லெவல்ஸ் என்னால் இது பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி அதை வந்து ரெகுலர் ப்ராக்டிசஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுக்குமே இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக ஒரு எனர்ஜியை வந்து இழுத்துக்கும். மரம் இருக்கு இல்லையா, ஹுட்டு, அது வந்து லேட் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப காலத்துக்கு அதுலேருந்து நம்ம வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த எனர்ஜியை வெளியேற்றுறது கஷ்டம். ஆமாம், ஹுட்ல இருந்து மெட்டல்லேருந்து வெளியேற்றிடலாம். ஆனால் மெட்டலில் சீக்கிரமாக அதை வந்து ஒரு சில பேர் உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு போனாலே அந்த இடத்தோடைய ஒரு விஷயமே அது நம்ம கான்ஷியஸாக இருந்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ வந்து நமக்கு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் தெரியும். அந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு போனோம்னா அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சில கோயில்களுக்கு போகிறோம், சில மடாதிபதிகள் கிட்ட போகிறோம், சில குருமார்கள் கிட்ட போகிறோம். அங்கே உட்காரும்போதே நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சந்தோஷம், ஒரு இதெல்லாம் வருது இல்லையா? ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது, ஒரு மன சந்தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த பிளேஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயுமே இருக்குது. அதனால் அந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க என்ன ஒரு மென்டாலிட்டியில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை வச்சுருந்தாங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து இப்போ ஒரு காரோ பைக்கோ இருந்தால் கூட அதுக்கு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷன் வந்துடும் தெரியுமா? அது மாதிரி அது வரைக்குமே நமக்கு அப்படி வராது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பொருளை அவங்க வந்து ரொம்ப லவபுளாக வச்சுருந்தாங்களா, அது அவங்கக்கிட்ட இருக்கா, அது ஃபுல்லாகவே பல காலமாக வச்சுருந்ததெல்லாம் எடுத்து ரீட் பண்ணுறாங்க இப்போ.
ரொம்ப வருஷமாக வச்சுருந்தது, 40 வருஷம் 50 வருஷம் வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சைக்கோமெட்ரியில் ரீட் பண்ணுறாங்க. அது யார்கிட்ட இருந்தது, என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தது, அது எப்போ அதை விட்டு போச்சு, அந்த இடத்துல வந்து அதோட இதில் வந்து இந்த கீ செயின்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நமக்கு நம்ம அம்மா அப்பாவோடதோ இல்லை சில பேரோடதோ ஒரு பொருள் ஏதாவதுன்னா நமக்கு அது ரொம்ப ஒரு ப்ரீஷியஸாக இருக்கும் தெரியுமா. அது அதில் நம்ம உட்காந்தாலோ இது இருந்தாலும் வி கேன் somehow we can feel their energy இல்லையா. நம்ம அவளோட ஒரு விஷயத்தை உடம்புல அப்படியே இருக்க மாதிரி நமக்கு ஏதோ அவங்க கூடயே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா நமக்கு. அது மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. அப்போ அந்த எனர்ஜிங்கிறது நல்லதாகவும் இருக்கலாம், நல்ல எல்லாமே இருக்கலாம். இப்போ ஒரு கட்டிலில் யாராவது இருக்காங்க, எதனால இப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இது ஒரு விஷயமா சொன்னோம்னா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆகிடுறது நமக்கு ரொம்ப நம்ம வேண்டப்பட்டவான்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, நம்மளுடைய பந்துக்கள் தான் எல்லாருமே. அந்த மாதிரி இருக்கிறவா அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய ஒரு பொருள் எல்லாம் நம்ம அப்போவே எடுத்து வெளியில் போடுறோம் தெரியுமா. ஆமாம். எதுக்காக? ஏன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாகவே அங்கே இருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம வந்து வெளியில் கொண்டு போடுறோம். ஒன்ஸ் அந்த உடலானது வெளியில் போன உடனே எதுக்கு அதை அவங்க படுத்திருக்கிறதுலேருந்து இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் போடுறோம். அவங்க மேலே ஏதாவது வெறுப்பா போனால் தேவையில்லையேன்னு இருக்கும். அப்படி இல்லை, அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நான் அதை விட மாட்டேன்னு கூட மனசில் இருக்கும். ஆனால் பெரியவங்க வீட்டில் இல்லை அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொண்டு போய் அதை பண்ண வைப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்க கூடாது, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வீட்டில் என்ன குழந்தைங்க இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து வந்துட்டே இருக்கும். அப்படின்றதுனால அதை உடனே வெளியேற்றிடுறது பெட்டர், இம்மீடியட்டாகவே அப்படின்ற காரணத்தினால அதை வெளியேற்றுவாங்க. நம்ம வாங்குகிற பொருள் எந்த ஒரு எனர்ஜியை கேரி பண்ணியிருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது. சில பொருட்களை வந்து ஓவராலாக புத்தம் புதுசாக காட்டுறேன் பேர் வழின்னுட்டு பாலிஷ் பண்ணி வந்து செகண்ட் ஹேண்ட் விற்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்கணும் அவங்க பிஸ்னஸ். இவங்க எல்லா விதத்துலையுமே நல்லா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பண்ணி அவங்க ரொம்ப மோசமாக போனவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஃபுல் செட் ஆஃப் இது அப்படியே ஃபுல் ஆஃபீஸ் செட்டப் கிடைக்குது. அதை அப்படியே வாங்கி அவங்க வச்சுட்டு அவ்வளோ ஒரு நல்ல எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் ஞானம் இருக்கிறவங்க தான், நல்ல எம்ப்ளாயீஸ் தான் எல்லாரும் வச்சுருந்தாங்க. சம்பவம் அது எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி போச்சு. எப்படி நம்ம வந்து ஒரு வாஸ்து ரிலேட்டடுக்கு வந்து பஞ்சபூதங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, எனர்ஜிக்கு அது விஷயத்தில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எந்த ஒரு பொருள் நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே ரொம்ப கவனம் தேவை. அதை கிளென்ஸ் பண்ணுறது எப்படின்னா, மற்றதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறது, கங்கா ஜலத்தில் போட்டு வைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் சிலதெல்லாம் தெளித்து எடுப்போம் தெரியுமா. ஈவன் நம்ம வந்து கோயிலில் போனால் கூட நம்ம எதையாவது ஒரு பொருளை கொடுக்கும்போது தண்ணி தெளித்து தான் அவங்க வாங்கிப்பாங்க. அது காரணம் வந்து இந்த விஷயத்துக்காக தான். நம்ம ஒரு கிளென்ஸ் பண்ணுறதுன்றது தான் மெத்தடே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ அந்த சைக்கோமெட்ரி தான் இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே இருக்கிறது எல்லாமே. ஆனால் நம்ம வந்து டிவி வாங்கினோம், டிவி வாங்கினோன்னா வேறு ஏதாவது வாங்கினா அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம அதில் போய் தண்ணி மொபைல் ஃபோன்லாம் வாங்கினா அதெல்லாம் நம்ம தண்ணியில் போட முடியாது. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுட்டு அதை இந்த ஃபர்னிச்சர் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம மோஸ்ட்லி அதை பண்ணலாம். சால்ட் வாட்டரில் கிளென்ஸ் பண்ணுறது, சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. ஏதாவது கடலில் போய் சின்ன சின்ன விஷயம் இருக்குது, எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸாக இல்லை சிலதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏதாவது நம்ம கடல் தண்ணியில் வந்து இது பண்ணோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள், அந்த பவர் வந்து இந்த கடல் தண்ணிக்கு இருக்குது, உப்பு தண்ணிக்கு ஓரளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் உப்புன்னு சொன்னதால உப்பு ரிலேட்டடாக கேட்குறேன். இந்த உப்பு பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இப்போ அதாவது இப்போ எனக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இப்போ என் பாட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளில போயிட்டு துஷ்டி பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உப்பு சுற்றி போடுவாங்க. ஸோ அந்த உப்பு பரிகாரம் அப்படிங்கிறதுல அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிற அந்த உப்பை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்? சிங்கில் இல்லை தண்ணியில் போட்டு கரைக்கணுமா, இல்லை யாரும் கால்படாத இடத்துல அது போடணுமா, இல்லை தப்பான விதத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணால் அது நமக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகுமா, அதனால் நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி தான் வருமா? சிலதெல்லாம் நம்ம வந்து மெதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் போன போது கூட நம்மளுடைய முன்னோர் பாட்டி தாத்தா எல்லாமே வந்து அம்மா அப்பா முதல் கொண்டு இதை மிதிச்சிட்டு இதையாவது மிதிச்சிருப்பேன், அதனால தான் வீட்டுக்கு உள்ளே வரும்போதே கால் அலம்பிட்டு வருதுன்றது எல்லாருக்கும் மேண்டேட்டரியாக இருந்தது. ஒரு டைமில் வந்து வீட்டுக்கு உள்ளே நம்ம நுழையணுன்னாலே நான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி தான். உள்ளே போகணும்னா வந்து கால் அலம்பாமல் உள்ளே போக முடியாது. கால் அலம்பாமல் உள்ளே போனால் அது ஒரு பெரிய ஒரு குத்தமாக போயிடும் ஒரு டைமில். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வேறு மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம வெளியில் கழுவி விட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததுனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதா இருக்குது. பட் இப்போவுமே கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லோருமே பலருமே வந்து பார்த்தோம்னா கொல்லை பக்கமாக வருவாங்க. அங்கே போய் கொல்லை பக்கத்தில் கிணறு வச்சுருப்பாங்க. அங்கே கை கால் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே அப்படி வருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. எந்த விஷயமுமே நம்ம வந்து அந்த கிளென்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எனர்ஜி வந்து ஈஸியாக எந்த ஒரு வேண்டாத எனர்ஜியுமே நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்துக்கணும். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா நம்ம போகும்போது எங்கேயாவது நம்ம வண்டியிலையோ எங்கேயாவது போகிறோம்,
அப்படி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு சவம் மாதிரி ஏதாவது முன்னால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சில டைமில் அதை நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட எனர்ஜி நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சில்லற காயின் இருந்ததுன்னா அது பக்கத்தில் ஏதாவது கிரேவியார்டு இருந்தால் அந்த கிரேவியார்டில் போடணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பரிகாரமாகவே இருக்கும். லால் கிதாப்லலாம் இது ஒரு முக்கியமான பரிகாரம். ஆக்சுவலாக அந்த நமக்கு வந்து ஏதாவது ஒரு அன்லக்கி ஈவெண்ட் நடக்கும் கண்டிப்பாக குறுகிய நாட்களில், உடனே இல்லை, குறுகிய நாட்கள் நடக்கும். அது நடக்காமல் இருக்கணும்னா ஒரு காயின்ங்கிறது மெட்டல் தானே. ஸோ அதை வந்து எடுத்து நம்ம வந்து கிரேவியார்டில் போட்டுடணும். எப்படியா இருந்தாலும் அதை போட்டுடணும், தூக்கி வீசிடணும். உள்ளுக்கு போய் போட வேண்டிய அவசியம் இல்லை, தூக்கி அந்த பக்கமாக வீசிடணும். ஏதாவது ஒரு 10 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ 2 ரூபாயோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காயினை வீசணும். இது வந்து ரெகுலராக பண்ணுவாங்க. ஏதாவது ரொம்ப அன்லக்கியாக யாராவது ஒருத்தங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்ஸ்டிகல்ஸ் வந்துட்டே இருக்குன்னு, அப்போ கூட இந்த மாதிரி நம்ம எதுவும் சவத்தெல்லாம் பார்க்கல, அப்படி இல்லைனா கூட அந்த கிரேவியார்டில் கொண்டு போய் போடுறது அப்படின்றது அது ஒரு பலன் கொடுத்துருக்கு நிறைய பேருக்குமே, நிறைய விஷயத்துக்கு. ஓகே, அது மாதிரி. ஸோ இப்போ இந்த உப்பு எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிறது ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, நான் ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு. போட்டு உடனே அதை இமீடியட்டாகவே ஃப்ளஷ் அவுட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவேன். நிறைய ஹோட்டல்ஸில் போய் பார்த்துருந்தீங்கன்னா ஈவன் வந்து நிறைய, அதாவது இப்போ 3 ஸ்டார்ஸ் 5 ஸ்டார்ஸில் நான் இதை பார்த்ததில்லை. பட் ஓரளவு ஃபைன் டைனிங் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கூட போய் பார்த்தோம்னா அவங்களோட ரெஸ்ட் ரூம்ஸில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு இடத்துல பவுல் வச்சு உப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஒரு அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்காங்கன்னா, அந்த இதெல்லாமே அந்த க்ளாசெட் எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, க்ளோஸ்டாகவே இருக்காது. ஆனால் அது க்ளோஸ்டாக தான் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் சரி வெளியிலையும் அது க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இல்லைன்னா உப்பை வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லைன்னா நம்ம 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த உப்பை மாற்றிட்டே இருக்கணும். அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்களால டெய்லி மாற்றுறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அங்கே எவ்வளோ பேர் மக்கள் வராங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது இருந்ததுன்னா கூட அது க்ளோஸ்டாக தான் இருக்கும். அது ஓப்பன் பண்ணி எப்போவுமே வைக்கக்கூடாது. அது ஜென்ரலாக வந்து மெடிக்கலியுமே அது நல்லது கிடையாது உடம்புக்கு. ஒரு மற்ற எல்லா விஷயத்தையும் இந்த எனர்ஜி ரிலேட்டடாக பார்த்தாலுமே அது நல்லதில்லை. அதனால் எப்போவுமே அது ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. எப்போவுமே அது க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இந்தியன் சிஸ்டமில் வந்து அது க்ளோஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லையா? அப்போ நம்ம அது அப்படியே தான் இருந்து ஆகணும். ஸோ அது 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 நமக்கு வேறு ஆப்வியஸ்லி அது அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுங்கிறது பெட்டர். நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை பண்ணலாமே. பட் பாத்ரூமில் உப்பு வைக்கிறதுக்கான பர்பஸ் ஆக்சுவலி என்ன? நெகட்டிவ் எனர்ஜி கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயம். பாத்ரூம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜோதிட ரீதியாகவே நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோம்னா வந்து ராகு ரிலேட்டட், அப்புறம் 12th ஹவுஸ் ரிலேட்டட் இப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு வெளியேற்றக்கூடியது தானே, வேண்டாத விஷயங்களை வெளியேற்றக்கூடிய இடம். கரெக்டாக நம்ம குளிச்சாலுமே அப்படி தானே, அழுக்கு குளிக்கிறோம் டெய்லி நமக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். வேறு எல்லாத்தையுமே நம்மளுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுமே நம்ம வந்து வெளியேற்றக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கறச்சே நம்ம வந்து அந்த வெளியேற்றக்கூடிய ஒரு இடம், வெளியில் போகிறது, அப்படி எல்லா விஷயமும் போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கும். அப்படின்றதுனால அந்த ஒரு உப்பு வைக்கிறது, ஓப்பன் பவுலில் உப்பு வைக்கிறது. பட் அந்த உப்பை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அது வந்து கொட்டி க்ளீன் பண்ணிடணும். அது அப்படியே வார கணக்கில் வைக்கிறது, மாச கணக்கில் வைக்கிறதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லை. அப்படிதான் பார்க்குறேன் நான் நிறைய இடங்கள்ல. அப்படியே பவுலில் போட்டு வச்சிருப்பாங்க. சில பேர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த யூஸ் பண்ணுற இதை அது எல்லாமே பிரயோஜனம் இல்லை. அதை எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த உப்போட விஷயத்தில் நம்ம அப்பப்போ அதை வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ கரைச்சிடலாம். ஆமாம். அதே மாதிரி இப்போ டார்க் எனர்ஜி அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள்லாம் பேசுகிறாங்க. இப்போ அதை பற்றி ஜென்ரலாக தெய்வ நம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. எனக்கெல்லாம் அது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் இந்த பெலினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒரு அசுர சக்தி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? இப்போ ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், ஒரு பதவி வரணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தை மட்டும் வழிபட்டால் பத்தாதா? இல்லை அந்த மாதிரி அக்ரெசிவான அந்த டார்க் எனர்ஜி நமக்கு தேவைப்படுதா? குவிக் மணி அப்படின்ற மாதிரியோ, இல்லை சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா உடனே வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவர்களுக்கு இந்த டார்க் எனர்ஜின்னு சொல்கிறது. டார்க் எனர்ஜி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது டெமி காட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ டெமி காட்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம குபேரெல்லாம் டெமி காட் தான். அவர் வந்து இந்த யக்ஷ ஸ்வரூபம் தானே, யக்ஷர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடிய ராவணன் ஃபேமிலி தானே. ஸோ இப்போ நம்ம குபேரரே வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம். ஸோ இப்போ வழிபடுறோம் அப்படின்னா அவரே யக்ஷர்களுடைய தலைவர் தான், எல்லா யக்ஷர்களுடைய தலைவர் தான். அதுதான் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானிய அதிபதியே தனதானிய சமர்த்தமே தேய்தாபே சுவாகான்னு அவருடைய மந்திரம் சொல்கிறோம். யக்ஷஸ்வரூபாயன்னு நம்ம வந்து யாரை, சிவபெருமானையே நம்ம யக்ஷஸ்வரூபாயன்னு சொல்கிறோம். எல்லா பூதகணங்கள் ஏகப்பட்டது இருக்கிற எல்லா பூதகணங்கள் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய யக்ஷஸ்வரூபாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் அப்படின்ற மாதிரியான ஒரு
சிவனுக்கு உண்டான ஒரு ஸ்தோத்திரமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே இது ரெண்டு சேர்ந்தது தான். இப்போ டெமி காட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அசுர சக்தி அப்படின்னு சொல்கிறது, நாம் வந்து இங்கே எப்படி நம்ம குபேரரை வந்து யக்ஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். குபேரரை யக்ஷர்னு சொல்லும்போது அவளுக்கு அந்த யக்ஷினிகள்னு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, யக்ஷினி. ஸோ அந்த யக்ஷினி எல்லாமே இந்த அசுர சக்தி அப்படின்ற மாதிரி தான். சில பேர்லாம் வந்து இப்போ வந்து இந்த குட்டி சாத்தன் கொடுக்குறேன், குட்டி சாத்தன் அது இதெல்லாமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இன்ஸ்டாலாம் பார்க்கும். குட்டி சாத்தன் இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ நம்ம பூதகணங்கள் நம்ம வந்து சிவனுக்கு சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து அந்த இவர் இருக்கார், விஷ்ணு மாயாவுக்கு இருக்கக்கூடியது அந்த குட்டி சாத்தன் அப்படின்ற மாதிரி அந்த சாத்தாவுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரியல் மீனிங், ரியலாக அது இருக்கக்கூடியது எல்லாமே வேறு, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே. அதை வந்து இல்லாத பொய்யை சொல்லி வேறு என்னென்னமோ பண்ணி அதை வேறு லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்பவும் அது உண்மையை சொல்லி இருக்கக்கூடிய கோயில்கள் கேரளாவில் இருக்குது. அது பயங்கரமாக வேறு மாதிரியான விஷயமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு டைமில் எனக்கு வந்து இந்த ரெமெடி கிரிக்கெட்லாம் சொல்லிட்டு இருந்தேன், கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் முதல்ல. ஸோ இப்போ அதாவது ஒரு ஜெயா டிவிலாம் வந்திருக்கு கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. அந்த டைமில் முன்னால் வருவாங்க, அப்போது எது ஜெயிக்கும் இந்த வேர்ல்ட் கப்புக்கு மட்டும். ஸோ அது மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் வேறு விஷயங்கள் நிறைய எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்து அவர் ஏதோ குட்டிச்சாத்தான் வச்சுருக்காரு, அதுதான் அவர் காதில் வந்து சொல்லுது அப்படின்னு காதில் வந்து மடியிலையும் உட்காரல. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவே வந்து இவர் இருக்கார், இப்போ ஜக்கி வாசுதேவ் இருக்கார், சத்குரு, அவரையுமே அந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து குட்டிச்சாத்தான் வச்சிருக்காரு, அதனால தான் அவருக்கு இதெல்லாம் நடக்குது, இப்படி நடக்குதுன்னு. இது யாராவது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது ரிப்பீட்டடாக ஏதாவது சொல்லக்கூடியது நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி சொல்கிறதுன்னு. அப்போ இட் இஸ் நாட் தட் அது மாதிரி எதுவுமே இல்லையானா இருக்குது. யக்ஷினிகள்ங்கிறது எல்லாமே இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும் நமக்கு கொஞ்சம். பட் அது நீண்ட காலம் நம்ம வச்சு ட்ராவல் பண்ணலாமான்னா கூடாது. அதுதான் இந்த அசுர சக்திகள் நீங்கள் சொன்னது. இப்போ நானே பார்த்தீங்கன்னாக்கா இந்த யக்ஷினிகள்லாம் வந்து உபாசனை கொடுத்துருக்கேன். மெயினாக ஒரு 2 யக்ஷினி கொடுத்துருக்கேன். நிறைய யக்ஷினிகள் இருக்குது, நம்ம எல்லா கர்ணபிசாஷினியும் யக்ஷினி இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. அது பண்ணினோன்னா நம்ம உலகத்தை ஆளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் அது பண்ணவே முடியாது. ப்ராக்டிக்கலாக உண்மையாக தெரிஞ்சவனால் அதை பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ அது நம்ம கோத்ரூ பண்ணணும் அதை பண்ணுறதுனா. அது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நடக்கும். அது பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ அது அப்போ ஆனால் யக்ஷினிகள்லேயே நல்ல யக்ஷினிகள் இருக்குது. இப்போ நம்ம யக்ஷினிங்கிறது நம்ம மகாலட்சுமியை கூட யக்ஷினின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். ஜெயினர்கள்லாம் மகாலட்சுமி யக்ஷினின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த யக்ஷினிலேயே தனதா யக்ஷினின்னு இருக்குது, ராத்திரி பிரியைன்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்கிறவங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறவங்க. அவங்களெல்லாம் நம்ம அதை எடுத்து அவங்கள உபாசனை பண்ணி நம்ம வந்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டோம்னா அதற்குண்டான பலன் வரும். ரொம்ப மேஜிக்கலாக சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு டைமில் யக்ஷினிகள் இவர்கிட்ட வந்து பேசிட்டு அவர்கிட்ட வந்து பேசிட்டு அப்படின்ற மாதிரி தெய்வம் வந்து நேரில் காட்சி அளித்தது, நிறைய மனிதர்களுக்கு காட்சி அளித்தாரலான்னு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம ஔவையார் உட்பட எல்லாருக்குமே, இப்போ அருணகிரிநாதர் ஆகட்டும், எல்லாருக்குமே இப்போ இங்கே நிறைய அந்த மாதிரியான இப்போ கிருபானந்த வாரியார் அவர் கூடவே இந்த முருகரை பார்த்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய சொல்லுவோம். ஆனால் அதுக்காக அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்களே நானும் பார்க்கலாமான்னா அப்போ அந்த பக்தியும் அந்த அளவுக்கு உண்டான பொறுமை மற்றது எல்லாமே வேணும். இன்னைக்கு ஒரு 4 மந்திரத்தை, ஆமாம் இன்னைக்கு 4 மந்திரத்தை சொல்லி நாளைக்கு முருகா நீ ஏன் வரலன்னு கேட்டோம்னா அதுக்கப்புறம் அது நமக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற முருகன் கூட வரமாட்டான்ல அப்படி கூப்பிட்டா. அதுதான் கரெக்டு தான். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த அசுர சக்திகள் அப்படின்னு சொல்கிறது. நான் இப்போ ரீசெண்டாக ஃபார்ச்சுனான்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் கொடுத்துருந்தேன். ஏஞ்சல் இது எல்லாமே டெமிகாட்ஸ் தான். ஃபார்ச்சுனான் ஒரு ஏஞ்சல், இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஃபேரி காட் மதர் அப்படின்னு, இதெல்லாம் நல்லது பண்ணுறது, நிறைய ஃபினான்ஷியல் ஹெல்ப் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குயிக்காக நமக்கு வந்து வரும். பட் அதையே வச்சு நம்ம காலை ஃபுல்லாக ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது. எதுவுமே நமக்கு ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டமாக இருந்தால் கூட நம்மளால் தொடர்ந்து ரொம்ப காலத்துக்கு அதையே சாப்பிட முடியாதுல்ல, எவ்வளோ பிடிச்சாலுமே. கண்டிப்பாக அது மாதிரி தான் இது. கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது சால்வ் ஆகணும்னா அந்த மாதிரி இருக்கிற மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. யக்ஷினிகளே இருக்குது. ரொம்ப ப்ராப்பராக அதை கரெக்டாக அவங்க ரிலீஸ் பண்ண தெரியணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஜின் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாமே இப்போ வந்து முதல்ல இதெல்லாம் நான் வந்து பிளாகில் எழுதிட்டு இருப்பேன். அப்போல்லாம் எனக்கு இது வெளியில் ஏதாவது சொல்கிறதுனா கூட இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் சொன்னோன்னா வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. அப்போ நமக்கெல்லாம் எப்படி ஒரு தாட் இருக்குன்னா, இதெல்லாம் ஏதோ சும்மா ஏதோ ஹம்பக்கு ஏதோ கதை அடிக்கிறாங்க, எதையோ ஒன்று பண்ணுறாங்கன்னு நினைக்கிறக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அதாவது பெரும்பான்மையான மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் எழுதினதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இப்போ இருக்கக்கூடியவங்க ரொம்ப சாதாரணமாக ஜின் இந்த பேக்கெட்டில் வச்சுருக்கேன், இன்னொரு ஜின் இந்த பேக்கெட்டில் வச்சுருக்கேன், இந்த யக்ஷினி இந்த பேக்கெட்டில் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய ஆப்பிள் ஃபோன், இந்த பக்கம் சாம்சங் ஃபோன், நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. அதுலேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் கைகூடினதுனால தான் நம்ம உபாசனையாக கொடுக்குறோம்.
பட் அந்த உபாசனையை கொடுக்கறது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த பாசிட்டிவாக விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கைகூடுமானா கண்டிப்பாக கைகூடும். ஆனால் பேக்கெட்டில் வச்சுக்கிறது, காதில் பேசுறது ஒன்றும் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. காதில் வந்து எதாக இருந்தாலும் முக்காலமும் சொல்லுங்கிறதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அந்த டைமில் சொல்லிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நமக்கு அந்த இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தி ஆகும்னு எடுத்துக்கணும், ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தியாக ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க இப்படி அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே இதுக்கே அஸ்ட்ராலஜிலேயே ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உண்டான அந்த ஞானத்தை கொடுக்கும். ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்றது எல்லாராலையும் முடியும் இல்லையா? இப்போ நம்ம வந்து யாராக இருந்தாலுமே முடியுமே. அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரிய வேண்டாம், கடவுள் நம்பிக்கையும் இருக்க வேண்டாம், எதுவுமே இல்லை. நல்ல ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அண்ட் இது ஃபுல் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அவனாலேயே அதை அறிந்து கொள்ள முடியும் இல்லையா கொஞ்ச நாளத்தில். அந்த மாதிரியான ஒரு விஷயமா முடியும். அதனால அப்போ அது சாத்தியம்தான். இவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது சொன்னால் நான் இது இப்படி விட்டுருவேன், இந்த பேக்கெட் நான் இப்போ இதே சேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாம்சங், ஐஃபோன் மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டில் ஒன்று ஒன்று வச்சுட்டு சுற்ற முடியாது. அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். போய் சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கெல்லாம் பப்ளிசிட்டிக்கு இதில் உண்மை பேசுகிறவங்களை விட பொய் சொல்கிறவங்க தான் அதிகம். தேங்க்யூ ஸோ மச் என்னோட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூ குருஜி.